ஓகே பிள்ளைகள். ஸோ பாருங்க, நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிசினஸ் ஸ்டடிஸ் அப்படின்ற பாடம் என்னத்த சொல்லுது, அந்த சப்ஜெக்ட்குள்ள நாங்க என்னத்த படிக்கிறோம் அப்படின்றத நாங்க இங்க பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்டினுடைய டைட்டில் என்னன்னா சொன்ன பிள்ளைகள், பிசினஸ் ஸ்டடிஸ். அப்ப இந்த டைட்டிலே வந்து எங்களோட உயர்தரத்தினுடைய வணிக கல்விக்கான அர்த்தம், அதனுடைய அந்த அழகான கதை என்ற ஒரு விஷயம் உருவாகுது. என்னன்னு சொன்ன பிள்ளைகள், பிசினஸ் அப்படின்றது வந்து நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க பாக்குற எல்லா வணிகங்களுமே பிசினஸா இருக்கு. நீங்க போற ஹோட்டலா இருக்கட்டும், நீங்க போற ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், நீங்க போற ஒரு டெக்ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே வணிகம் தான். ஓகேவா? அப்ப எக்ஸாம்பிள் வந்து நாங்க எழுதுறோம், ஒரு கம்யூனிகேஷன், அடுத்து ஒரு டெக்ஸ்டைல், ஸோ அடுத்து வேற ஏதாவது ஒரு grocery ஷாப். ஸோ இந்த மாதிரி நீங்க சந்தையில போயிட்டு பாக்குற எல்லாமே ஒரு வணிகமா இருக்கும். அதுதான் பிசினஸ் சொல்றாங்க. ஸோ இந்த வணிகங்களை ஆரம்பித்த அந்த நபர், அவர் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் தான் நாங்க என்னன்னு சொல்றோம், உரிமையாளர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த உரிமையாளர் வந்து ஆரம்பித்த இந்த வணிகங்களை வந்து பேசிக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டார் இல்லைங்களா? அப்ப அவருக்கு இந்த வணிகத்தை ஆரம்பிக்கும் போது, நாங்க ஒரு வணிகத்துல வேலை செய்ய மாதிரி இல்ல, நாங்க ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு உரிமையாளர் முதல் முறையா அறிமுகமாகிறாருன்னா, அந்த வணிகத்தினுடைய அனுபவம் அவருக்கு 100% இருந்தாலும், அந்த வணிகத்தை செய்யக்கூடிய உரிமையாளர் என்ற அனுபவம் வந்து 0வா இருக்கும். சோ இந்த 0 அப்படின்றத வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜே அப் பண்ணிட்டே போறாரு. அப்படி போயிட்டு தான் புள்ளிகள் 11வது பாடத்துல வியாபாரம்ன்ற ஒண்ணு ஆரம்பிப்பாரு. அப்படி 11ஆம் பாடத்துல வியாபாரம்ன்ற ஒண்ணு ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு அந்த முகாமைத்துவம் செய்ய போறாரு. அப்படி செய்து ஃபைனலா அடுத்து என்ன செய்யறது அப்படின்றத 18வது பாடத்துல படிக்க போறாரு. பாருங்க, ஒரு உரிமையாளர் வணிகத்தை ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி ஆரம்பிக்கக்குள்ள அந்த வணிகத்துல உரிமையாளர் என்ற அனுபவம் வந்து அவருக்கு 0வா இருக்குது. அவர் ஒண்ணுன்னா தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப அது ஒவ்வொரு ஸ்டேஜா தெரிஞ்சுக்கிட்டு 11வது பாடத்துல வியாபாரம்ன்ற ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இதுதான் 12ல கடைசி பாடம். அதுக்கு பிறகு வியாபாரத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் பண்றாத ஒவ்வொன்றையும் பண்ணி கடைசியா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு வணிகத்தை பிளான் பண்றாரு. இப்ப அவருக்கு தெரியும் 100% வணிகம் சம்பந்தப்பட்ட அறிவு எங்களுக்கு அவருக்கு கிடைச்சிட்டு. சோ இவருக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி அவரால் யோசிக்க முடியும். சோ இதுதான் பிளானிங், பிசினஸ்ல கடைசி பாடம். அப்ப இதுதான் புள்ளிகள் அழகான எங்களோட வணிக கல்வின்ற ஒரு பாடம். சோ நீங்க இவ்வளவு காலம் இந்த பாடத்தை நோட்ஸ் பாடமா எடுத்து படிச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும், இது அழகான கதை, ஒரு மிக அழகான ஒரு ஸ்டோரி தான் பிசினஸ் ஸ்டடி. அப்ப இந்த இடத்துல 0ல இருந்து அவர் 11 பாடம் வரை படிக்கிறது நாங்க 12 சிலபஸ்ன்னு சொல்றோம். இப்பதான் நீங்க அதை எல்லாரும் பினிஷ் பண்ணிருக்கீங்க. சோ இங்க 11ஆம் பாடத்துக்கு புறவு வாரது எல்லாத்தையுமே 13 சிலபஸ்ன்னு சொல்றோம். இதுல வந்து பிள்ளைகள் மெயினா நாங்க படிக்க போற பாடம் முகாமைத்துவம். முகாமைத்துவம். அப்ப இந்த முகாமைத்துவம்ன்ற இந்த ஒரு சப்ஜெக்ட் என்னத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆரம்பிக்கப்பட்ட வணிகத்தை எப்படி முறையா நடத்துறது அப்படின்றத சொல்லுது. ஓகே. சோ மிக அழகான ஒரு ஸ்டோரி முறையில, ஒரு கதை வடிவத்துல நாங்க இந்த பாடத்தெல்லாம் படிக்க போறோம். சோ உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் பிசினஸ் ஸ்டடிஸ்ன்றது இவ்வளவு அழகான ஒரு பாடமா. பாருங்க, இப்ப நான் இந்த பிராக்டிக்கல் விளக்கத்தை பாடத்தின் டைட்டில் இருந்து சொன்னேன். பிசினஸ் ஸ்டடிஸ் என்ற பாடத்தினுடைய தலைப்புல இருந்து தான் இந்த விஷயம் தான் விளங்கப்படுது. சோ உங்களுக்கு ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ள முடியும். பிசினஸ் ஸ்டடிஸ் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அப்படி கிளியரா உங்களுக்கு விளங்கி இருக்குமா இருந்தா, நீங்க எங்களோட கிளாஸஸ்ல நீங்க கண்டினியூஸா என்ன செய்யலாம்னு சொன்னா ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்றதுக்கு என்ன செய்யுங்க, உங்களோட பர்சனல் டீடைல்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.